don't stop. ஓகேவா? என்ன கிஃப்ட் இருக்கும் கெஸ் பண்ண. இது வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் ஹஸ்பண்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட். ஒய்ஃப் மட்டும்தான் ஹஸ்பண்ட் கொடுக்க முடியும். உலகத்திலே ஒய்ஃபால் மட்டும்தான் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும். வேற யாருமே இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. அது குழந்தை கிஃப்ட் காமிக்கிறேன்ல. கிஃப்ட் கெஸ் பண்ணு. தெரியாது. நமக்கு தான் யோசிக்க தெரியாது. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. தெரியல பாரு. கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோ. நான் ஓப்பன் பண்ணணும் சொல்லும் போது தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது. ஓகேவா? சொல்லிட்டேன் மாவும் ஓப்பன் பண்ணாத. எப்படியும் கெஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஓகேவா? கண்ணை மூடிக்கோ. லவ் சிம்பிளா? ஓப்பன் பண்ணு. பெஸ்ட் ஹஸ்பண்ட். இது சொல்லுங்க, இது ஒய்ஃபால மட்டும் தானே ஹஸ்பண்ட் கொடுக்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க் யூ. கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம போறோம் பாரு. மரம் எல்லா ஊரும் இவனுக்கு திருன்னு பாக்குறோம். இது நான் என் ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்றேன். தேங்க் யூ. நீ எப்ப அப்படி ரியாக்டே பண்ண தெரியாம இருக்க? இவ்வளவு தூரம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு தடையும் கிஃப்ட் கொடுக்குறேன். ஓ வாவ் தேங்க்யூ. என்ன உள்ள இருக்கு ரியாக்ஷன் அவ்வளோதான் வருது. என்ன முடியும்? இது வந்து மாமா எனக்கு கொடுத்த கிஃப்ட். நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் கேர்லிஷ் வந்து எனக்கு ஷாப் பண்ணேன்னு. ஸோ அன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இன் லவ் ட்ரெஸ் கோடு ரெட் கலர் தான் நாங்கள் 2 பேருமே மேட்ச் அன்னைக்கு போட்டிருந்தோம். சிஜுபாய் வந்து ப்ளூ கலர். சிஜுபாய் என்ன கலர் போட்டிருக்காரு? ப்ளூ கலர். ப்ரப்போசல் வந்து இன்வைட்டட். ஏமா யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க? டீ போச்சு, தள்ளி விட்டானா எல்லாத்தையும். பாய் செல்லக்குட்டி. எங்களோட மார்னிங் டைம் மேக்ஸிமம் அன்னைக்கு வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் மாமுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், மாமா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் பேசினோம் நிறையா. ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தோம் இந்த மாதிரி நல்லா ஜாலியாக நிறைய பேசினோம். அண்டு பயங்கரமாக வெயில் அடிச்சுது. ஸோ வந்து ஆஃப்டர்நூன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னா மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மூவி போகிறதுக்கு முன்னாடி சிகேயில் நாங்கள் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து மூவி கிளம்பிட்டோம். காலையில் க்ரீன் தண்ணி போட்டு போனேன். இப்போ ரெட்டு. இப்போ என் கூட வரும். இப்போ என் கூட வரும்போது கமிட்டடு, அதனால ரெட்டு. இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வரேன்டி. வா
நாங்கள் போன படம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ், கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பயங்கர மொக்கையாக இருந்துச்சு, வெந்து நொந்துட்டேன், பாதியிலே எழுந்திரிச்சு போயிடலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு தான் கூட்டம் செம்ம ஜாஸ்தி, எல்லாருமே உள்ளே உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு படம். நாங்கள் வெளில வரும்போது தேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஹோம் ஐ கடவுளே அப்படிங்கிற படத்துக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் யார்ட்டையும் கேட்கல கன்ஃபார்மாக, பட் நல்லா இருந்தது. இந்த படம் இந்த இதை கேட்டுட்டு போயிட்டு நாங்கள் வந்து ராமரோட நாங்கள் 2 பேர் பாடி பார்த்தோம். ஒரிஜினல் பாட்டு இந்த அடடா அல்வா துண்டு இடுப்பு இடுப்புன்றக்குள்ள அதுதான் வந்துச்சு. ஒரிஜினல் பாட்டே வரல, நீங்களும் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறமா பாடி பார்த்து தான் ஒரிஜினல் பாட்டே வந்துச்சு. ராமரோட பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகமாகவே இருந்தது. டிரைவிங்கில் இல்லைடா ஓட்டணும்னு எப்படி அடம் முடிக்குது பாரு. கை வேறு எட்ட மாட்டேங்குது, ஆனால் ஒரு ஓட்டம் அப்படி கரெக்டாக இருக்கும். அழகாக இருக்கு இது. மூவி முடிச்சுட்டு லாங் ட்ரைவ் பண்ணோம். சச்சிபாய் முன்னாடி உட்காந்துருந்தான். ஸோ வந்து எப்போவுமே முன்னாடி உட்காந்துருந்தா அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுவான். இந்த மாதிரி அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை வச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க பண்ணுற மாதிரி முறுக்கிற மாதிரி அதை தான் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து அதை நோட் பண்ணி அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு வண்டி. அவன் பாருங்கள் செம்மையாக, நான் அதை பார்க்கும்போது அவன் தனியாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது வீடியோ. இதான் அமுக்கு நான் ஆடுறேன், கையை விட்டு ஓட்டுறாராம். ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நான் சிரித்தால் மூவி போயிருந்தோம். சஞ்சய் வந்துட்டான், சஞ்சய் கூட்டிகிட்டு நான் சிரித்தால் மூவி போயிருந்தோம். படம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துல கூட ஓகே இல்லைன்னு தோணலை, அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம காமெடியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் மூவி போகணுன்னு நினச்சா நான் சிரித்தால் போங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. கேர்லிஷ் இந்த ஷாப் வந்து நான் போகும்போது வரும்போது பார்த்துட்டே இருப்பேன். உள்ளரெலாம் கலெக்ஷன் நிறைய இருக்க மாதிரி ஒரு பிக் ஷாப்பாக இருக்கும். பட் வந்து உள்ளர ஒரு கலெக்ஷனுமே இல்லை. கடையை பார்த்து ஏமாறக்கூடாது, இதுதான் கலெக்ஷனே இல்லை, ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பேண்ட்ரூன்ஸ்லாம் எடுத்துருக்கலாம், கம்மல்ஸ்லாம் முடிவு பண்ணேன். இங்கே போனனால பேண்ட்ரூன்ஸ் போக முடியல. அண்ட் இது வந்து நான் லைஃப் டைமில் வாங்கினேன் மாலில். ரெவ்லானோட ஃபவுண்டேஷன், இதோட ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் இருக்குது. நான் இதோட ஷேட் நம்பர் இது என்ன அப்படிங்கிறத நான் தனியாக உங்கள் கூட ஒரு மேக்கப் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரைடலுக்காக நான் வாங்கினேன் அண்ட் என்னோடய ஷேட் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது கூட சேம் ரெவ்லானோட காம்பேக்ட் வாங்கியிருக்கேன். அது வந்து ஷிம்மர் இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட்டு, நல்லா இருந்தது. அதுவும் நான் உங்கள் கூட மேக்கப் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கேர்லிஷில் நான் என்னென்ன வாங்கினேன்னா கொஞ்சம் கிளிப்ஸு, அது மாதிரி ஒரு 2-3 கம்மல். கண்டிப்பாக அங்கே வந்து நான் நிறைய வாங்கியிருப்பேன் நல்லா இருந்துச்சுன்னா. நல்லாவே இல்லை, வேறு வழியே இல்லை, உள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நிறைய கடையில் விசாரித்து தான் வாங்கணும். என்னென்னா ஹூடா பியூட்டி, மேக், இந்த மாதிரி நிறைய நல்ல பிராண்டோட செகண்ட் குவாலிட்டி வச்சுருக்காங்க. நம்ம கேட்டால் தான் சொல்கிறாங்க, இது என்ன இவ்வளோ கம்மியாக இருக்க ப்ரைஸ்ன்னு கேட்டால் இது செகண்ட் குவாலிட்டி மேம்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க, பிராண்டை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துடாதீங்க. அது செகண்ட் குவாலிட்டியாக கூட இருக்கலாம். நான் வந்து 2-3 கம்மல் வாங்கினேன். இது வந்து 154 அந்த மாதிரி இருந்தது. இருக்கிறதுலே அது ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் வாங்கினேன். சரி ஓகே 2 வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொரு கம்மல், இந்த கம்மல் வந்து 250 அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து 299. அப்புறம் ஒரு லிப் பாம் வாங்கினேன். இது ஒரு நல்ல பிராண்டு, இப்போ நியூவாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ மொக்கையாக இருந்தது, நல்லாவே இல்லை, ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.